2019 ரிலீஸ் ஆன தி ஃபியூரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சர்வைவல் மூவி படம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே கொஞ்சம் நேரத்துக்கு புரியாது. அப்புறம் பின்னாடி நீங்க பார்க்க புரிஞ்சுப்பீங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய காட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு தலதறிக்க ஓடி வந்தாப்லயே இருக்கிறா. எதையோ பார்த்து பயந்து தான் ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடி யாருன்னு பார்த்தா ஒரு மாஸ்க் போட்ட ஒரு கில்லர், ஒரு கொலகாரன். கையில ஒரு பெரிய கோடாரியோட வந்துட்டு இருக்கிறான். இந்த பொண்ணை போட்டு தலை தான் வந்துட்டு இருக்கிறான் போல தெரியுது. சோ இந்த பொண்ணு ஓடி வந்துகிட்டு இருக்க அப்போன்னு பார்த்து ஒரு மரக்கட்டை அவ கால்ல குத்திருது. பாவம் ரத்த வேற குபுகுபுன்னு வர ஆரம்பிக்குது. அவளால ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல. அங்க மாட்டிக்கிறா. அவனும் வந்து அவன் கையில வச்சிருக்கிற அந்த கோடாரியை வச்சு அவளை வெட்டி சாய்க்க அப்படி ஓங்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு கில்லர் வரான். அவனும் மாஸ்க் போட்டு இருக்கிறான். ரெண்டு மாஸ்க் போட்டவங்களும் ரெண்டு மாஸ்க் மண்டையங்களும் பயங்கரமா சண்டை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. கால்ல வேற அடிபட்டு இருக்குது. அந்த மாஸ்க் மண்டையங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தா இல்லையா, அந்த கில்லரோட வைத்த இன்னொரு கில்லர் சீவி தள்ளுறான். குடலு குந்தாணி எல்லாம் அப்படியே பிரிங்கிக்கிட்டு வெளியில வருது. அவ்வளவுதான் அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவன் அங்கேயே மட்டையாயிடுறான். சரி, வந்த இன்னொருத்தவன் என்ன பண்றான்னு பாருங்க. அந்த பிள்ளைய அலாக்கா தூக்கிட்டு போயிடுறான். அங்க இருந்து அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் யாரோ ஒருத்தவங்க கேம் விளையாடிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. அதுல அவனை கொன்னுடு, அவளை துரத்து அப்படிங்கிறாப்ல நிறைய லைன்ஸ் இருக்குது. சோ அந்த காட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ கேம் மாதிரி வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க போல தெரியுது. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெளிவா காட்டல. அங்க கட் பண்ணா ஒரு டனலை காட்டுறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்கிறா. ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறா. ஹீரோயின் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் காலேஜ்ல நிறைய பேரு ராகிங் பண்ணுவாங்க போல தெரியுது. அதனால இவங்களுக்கு சொசைட்டி மேலேயே சுத்தி இருக்கிற எல்லார் மேலேயுமே ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு கோவம் இருக்குது. சோ ஃப்ரெண்டுகாரி அங்க இருக்கிற சவத்துல இந்த சொசைட்டியே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு கிறுக்குறா. நம்ம ஹீரோயினே அதே மாதிரி கிறுக்க சொல்றா. ஆனா ஹீரோனுக்கு பயம். இப்படி எல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல. எதுக்கிட்டு இப்படி பயப்படுறேன்னு ஃப்ரெண்டுகாரி திட்டுறா. எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருந்தா எப்படி? எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா எப்படி? எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் உன் கூட என்னால இருக்க முடியுமா? உன்னை காப்பாத்திக்க உனக்கு தெரியாதா? நீ தான் உனக்காக பேசணும், நீ தான் உனக்காக எதிர்த்து போராடணும். அதுவும் இல்லாம அடிக்கடி உனக்கு வலிப்பு வந்து சுயநனவு இல்லாம போயிடுற. கொஞ்சம் தெளிவா என்ன மாதிரி இரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறா ஃப்ரெண்டுகாரி. ஆனா இவ பெருசா பிடிப்பு இல்லாம பேசிட்டு இருக்கிறா ஹீரோயின். இதனால ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? யாரு என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்க போறியா என்ன அப்படின்னு கோவமா கேட்கிறா. நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. ஆனா ஃப்ரெண்டுகாரி அதெல்லாம் கண்டுக்கிறாப்ல தெரியல. ஹீரோயினும் அழுதுட்டே அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரியை யாரோ கடத்திடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடியாரா. என்னாச்சு எங்க போனா அப்படின்னு பாத்துட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோயினையும் யாரோ கடத்துறாப்ல தெரியுது. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கண்ணுல இப்ப யாரோ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல இருக்குது. அப்புறம் கட் பண்ணி மறுபடியும் ஓபன் பண்ணா ஏதோ ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாப்ல தெரியுது. அந்த பாக்ஸ் ஒரு காட்டுக்கு நடுவுல கிடக்கு. ஆள் நடமாட்டமே இல்ல. எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு மேல ஒரு ரெட் லைட் எரிய ஆரம்பிக்குது. ஒரு சைரன் சவுண்ட் வேற ஒய்யின்னு அடிச்சிட்டு இருக்குது. அந்த சவுண்ட கேட்டாலே இவளுக்கு பயங்கர இரிட்டேட் ஆறாப்ல இருக்குது. அவங்க தலைக்குள்ள அந்த சைரன் சவுண்ட் கேட்கிறாப்ல அவ ஃபீல் பண்றா. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அவங்களால அந்த சவுண்ட தாங்கிக்கவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸை திறந்து வெளியில உட்கார்ந்துருக்கா. வெளியே வந்துட்டா. சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஒரு கண்ணை சுத்தி அப்படியே பிளட்டா இருக்கிறத கவனிக்கலாம். அதை அவளும் நோட் பண்றா. தன் கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தான் எங்க வந்திருக்கிறோன்னு புரியல. ஃப்ரெண்டுகாரியோட பேரை சொல்லி கூட்டு பார்த்துட்டு இருக்கா. மேடி நீ எங்க இருக்க? எங்கேயாவது இருக்கியா? என் சவுண்ட் கேக்குதா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறா. மேடின்னு கத்திட்டு இருக்கா ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்காக. அங்க ஒரு எலும்பு கூட கவனிக்கிறா. அதுக்கு பிறகுதான் ஐயோ எங்க வந்து மாட்டிருக்கிறோம்னு தெரியலையே அப்படின்னு அவளுக்கு பயம் வருது. கத்திட்டே இருக்கிற மறுபடியும் ஃப்ரெண்டுக்காக. அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க ஓடி வராங்க. ஹீரோயினோட வாயை மூடுறாங்க. பேசாத கத்தாத அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் உன்ன மாதிரி தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், தயவு செய்து கத்தி தொலையாதங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தி வெள்ள முடிக்காரி, இன்னொருத்தி கோட்டு போட்டவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட உன்கிட்ட ஏதாவது போன் இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோயினும் வேகமா ஓடி போய் தான் இருந்த அந்த பாக்ஸ்குள்ள போன் இருக்கிறதா அப்படின்னு பாக்குறா. ஆனா போனுக்குன்னு எதுவும் இல்ல. ஆக்சுவலா இவ போனை தேடி வரல. அவங்க கேட்டதுனால சரி போனை தேடி வந்திருக்கான்னு நினைச்சோம். இவளுக்கு அடிக்கடி இந்த வலிப்பு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதுக்கு வழிமருந்து இருக்கான்னு பார்க்க வந்திருக்காங்க. இல்லனா வலிப்பு வந்து சுயநனவு இல்லாம போயிடும் அவளுக்கு. இப்ப அது இல்ல, என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கிறா. அப்போன்னு பார்த்து ஏற்கனவே பேனிக் மோட்ல இருக்கிறதுனால மறுபடியும் வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த இடத்துலயே சுயநனவு இல்லாம அப்படியே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா உணரவும் ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சுயநனவை இழக்கும் போது நிறைய ஹலூசினேஷன் கற்பனை எல்லாம் வரும் போல. ஆனா இந்த டைம் ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் பண்றா. இப்போ அவளுக்கு அவளோட கண்ணே ஒரு மாதிரி கிளிச் ஆற மாதிரி இருக்கு. யாரோ அவங்கள நோக்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீல். அடுத்துதான் அவங்க மயங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்துச்சு பார்த்தா அந்த வெள்ளமடிக்காரி அங்க இல்ல. கோட்டு போட்டவ மட்டும் தான் இருக்கிறா. அவ எங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிச்சா அவ ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதி. நீ சுயநலவை இழந்ததுமே அவ இங்க இருந்து போயிட்டதா சொல்றா. இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்கல்ல நம்ம ஹீரோயின் சுயநலவை இழக்கும் போது, அதை பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த மேட்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இவ கேக்குறாப்ல தெரியல. வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம ஹீரோயின் எங்க போலாங்கிற எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கோட்டு போட்டவ இங்க பாரு எங்க போறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா தனித்தனியா இல்லாம ஒன்னா இருந்தா நமக்கு சேஃப் அப்படிங்கிறா. கூப்பிடுறா. ஹீரோயினும் சார் இன்னும் கூட போறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளமடிக்காரி அந்த பக்கமா தான் போயிருப்பா போல. இவங்களும் அதே டைரக்ஷன்ல இப்ப போக ஆரம்பிக்கிறாங்க. சரி கடைசியா உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க கடத்தப்படுவதற்கு முன்பாக கார் பார்க்கிங்ல இருந்தது அவளுக்கு கடைசியா ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு கண்ணு முழிச்சு பார்த்தா இங்க காட்டுக்குள்ள இருக்கிறா.
நம்ம ஹீரோயினும் எனக்கு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சாப்ல இருந்தது, என் கண்ணுல ஏதோ ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறா. சரி அதை விடு, என் ஃப்ரெண்டு கூட இங்கதான் இருக்கிறா போல, பேரு மேடின்னு சொல்லி மேரின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. பக்கத்துல இருக்கிற அந்த கோட்டு போட்ட பொண்ணும், எப்பா கத்தாத அமைதியாரு, இங்க சில கொலகாரனுங்க இருக்கிறானுங்க, கில்லர்ஸ் இருக்கிறானுங்க, சத்தம் போட்டா நம்மள கண்டுபிடிச்சு நம்மள வந்து கொண்டுடுவாங்க, நாம ஒன்னா இருந்து இங்க இருந்து தப்பிக்கணும் சரியா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும். இவங்க வேகமா அந்த பக்கம் போறாங்க. அங்கேயே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அங்க யாரும் இல்ல, எந்த பொண்ணுமே இல்ல. அப்போன்னு பார்த்து ஒரு மாஸ்க் போட்டவே ஒரு பெரிய கோடாரியோட அங்க நடந்து வந்துட்டு இருக்க. இவங்களும் பார்த்துட்டு பாக்ஸ் பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்டவங்க கூட இங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்துடுறான், சென்ஸ் பண்ணிடுறான். அவன் கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ் கிட்டே வந்து தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த கோட்டு போட்டவ ஒரு மரக்கட்டையை எடுத்து தூக்கி அடிப்பா பாருங்க, எடுத்து வீசுவா. சோ அந்த பக்கம் யாரோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவன் அந்த பக்கம் போயிடுறான். சரி இந்த திசை திறப்புல, இந்த திசை திருப்புல இவ எஸ்கேப் ஆனும் அப்படின்னு பார்த்தா அந்நேரமா பார்த்து இவளுக்கு மறுபடியும் அந்த வலிப்பு நோய் வருதுங்க. ஒரு மாதிரி சுயநலம் இழந்து அங்கேயே மயங்கி கிடக்குறா. கோட்டு போட்டவ ஹீரோயினை எவ்வளவோ எழுப்பி பாக்குறா, ஒன்னும் வேலைக்கு ஆகல. சோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க அந்த மாஸ்க் போட்டவன் பாத்துறாங்க, பின்னாடியே துரத்திட்டு வரான். மாஸ்க் போட்டவன் நம்ம ஹீரோயின் கவனிக்கல, கோட் போட்ட பொண்ணையே துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுறா. ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மாஸ்க் போட்டவன் கோடாரி அப்படியே தூக்கி வீச அது அப்படியே மரத்துல போய் மாட்டிக்குது. உடனே அந்த கோட்டு போட்டவ அந்த கோடாரி எடுத்து அவனையே அட்டாக் பண்ணலாமேன்னு போனா அந்த மாஸ்க் போட்டவனோ கோடாரி அந்த பொண்ணு கிட்ட இருந்து புடிங்கிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முகத்தை அப்படியே வெட்டி எடுக்கிறான் பாருங்க, தலையோட முன்னாடி பக்கத்தை மட்டும் அப்படியே வெட்டி எடுக்கிறான். அவ்வளவுதான், அவளோட சொல்லி முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்ட அவங்க இப்ப சுனல்ல இருக்கிறாங்க. தான் கூட இருந்த கோட்டு போட்டவளை தான் தேடி பார்த்துட்டு இருக்கா. அவளோட நிலைமையை பார்த்து அப்புறம் பயந்து போயிடுவா. கத்துனா இப்ப பிரச்சனை. சோ அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. சரி ஏதோ ஒரு திசையை பார்த்து ஓடும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த காடே முடிஞ்சு ஒரு நிலப்பரப்பு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சமதள பகுதி. வேகமா அதுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லைங்க. சரி ஓடுவோம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல லைனா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு மேல ஒரு லைட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை தாண்டி நம்ம ஹீரோயின் ஓட முயற்சி பண்றா. அப்ப அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. பாக்ஸ்குள்ள இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்டது இல்ல, அதே மாதிரியான சவுண்ட். அது நம்ம ஹீரோயினோட தலைக்குள்ள கேக்குறாப்புல இருக்குது. அவங்களால அந்த எல்லையை தாண்டி வெளியில போக முடியாது போல. அப்படியே ஓரமா உட்காந்துறாங்க. யாரோ இதையெல்லாம் செமையா பிளான் பண்ணிருக்கானுங்க. எந்த பொண்ணு உள்ள வந்தாலும் இந்த எல்லையை தாண்டி அவங்களால வெளியில போக முடியாது. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு கத்துறாப்புல மறுபடியும் சவுண்ட் கேட்கும். ஹீரோயினும் யார் அப்படிங்கிறாப்புல அந்த பக்கம் பாக்குறாங்க. கருப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறா. பின்னாடியே ஒரு மாஸ்க் போட்ட கில்லர் தான் துரத்தி வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓடிவா, இங்க எப்படியாவது ஓடிவா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த கில்லர் கையில வச்சிருக்கிற கோடாரியை எடுத்து வீச அந்த பொண்ணோட முதுகுலையே சுருகிடுது. அந்த பொண்ணு மரண வலியில அப்படியே கீழே விழுகிறா. கோடாரியை வீசினவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கை காட்டவும் செய்யறான். ஹாங்கிறான். இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பயத்துல சரி கை காட்டினா நாமளும் கை காட்டணும் போல, இல்ல ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு இவளும் பதிலுக்கு ஹாங்கிறா. அவன் இப்ப நேரா அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறா இல்லையா, கருப்பு ட்ரெஸ், அவளை கொலை பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இன்னொரு கொலைகாரன் நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த இந்த கில்லர் நம்ம கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தால விரட்டிட்டு வந்தான் இல்லையா, அவன் ஹீரோயினை கொல்ல வரவன் கூட போய் சண்டை பண்றான். இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி முதுகுல குத்துவாங்கன்னு அந்த பொண்ணை தோல்ல தூக்கி போட்டுட்டு வேகமா அங்க இருந்து இவங்க தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அங்க கில்லர்ஸ் ரெண்டு பேரும் மாத்தி அச்சுக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வந்தா இல்லையா ஒரு கில்லர், அவன் இன்னொரு கில்லரோட கழுத்தை வெட்டி அவனை அங்கேயே சாடிக்கவும் செய்யறான். சோ நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் சொன்னவன் அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணை விரட்டிட்டு வந்தவனோட சோலி முடிஞ்சிருச்சு. லாஸ்டா நம்ம ஹீரோயினை விரட்டின அதே கில்லர் ஹீரோயினை தேடி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா அந்த கருப்பு ட்ரெஸ் காரிய கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணும் நானும் நல்ல பொண்ணு தான், எந்த தப்புமே பண்ணல, ஆனா ஏன் இவங்க எல்லாம் இப்படி என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கா. அவளால வலிய சுத்தமா தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோயினும் மரத்துக்கிட்ட சின்னதா ஒரு இடுக்கு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு இங்கேயே பத்திரமா இரு, நான் போய் உதவிக்கு யாராவது இருக்காங்களான்னு கூட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அதே சமயம் நம்ம ஹீரோயினை விரட்டிட்டு வந்தவன் அங்க வந்துடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அடிபட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது ரத்தம் அங்கங்க சிந்தி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த கொலகாரன் வந்திருக்கான் போல. அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிடறான். காலை பிடிச்சு தரதரன்னு இழுத்து போடுறான். அந்த பொண்ணு கத்துவா கதறுவா, என்ன விட்டுரு. ஆனா இவன் மரத்து பக்கத்திலேயே அவளை உட்கார வச்சு ரெண்டு கையையும் பிடிச்சு இழுக்கிறான். பார்த்தா ஒரு கட்டத்துல கையே பிச்சுக்கிட்டு வந்துருது. அந்த பொண்ணு கத்துன்னு கத்துறா. அவ்வளவுதான், அந்த பொண்ணு அங்கேயே ரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்தே போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உதவி கேட்டு போலாம், யாராவது வருவாங்களா வைப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு கொலகார வரான். கத்தியால நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணவும் வரான். அங்க இருக்கிற ஒரு கட்டை எடுத்து அவன் கையில இருக்கிற கத்தியை எப்படியோ தட்டி விட்டுறாங்க. அவன் கூட சண்டை போடவும் முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் நம்ம ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அவன் காலுக்குள்ள எல்லாம் புந்து தப்பிக்க பாக்குறா. ஆனாலும் அந்த பையன் வெட்டுறாப்புல தெரியலங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு அந்த கில்லரோட கத்தி கிடைச்சிரும். அதை எடுத்து அவனையே வெட்டலாம்னு முயற்சி பண்றா. அப்போன்னு பார்த்து அவன் தலை அப்படியே வெடிச்சு செதறது. ஹீரோயினும் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு வேகமா ஒரு பொண்ணை ஒலி வச்சுட்டாங்க இல்லையா மரத்துக்குள்ள, அந்த இடுக்குள்ள, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பொண்ணு, அந்த பொண்ணை தேடி போறாங்க. அவதான் அங்க ரணக்கொடூரமா கையெல்லாம் பிச்சு போட்டாப்ல செத்து போய் கிடக்குறாளே, அதை பார்த்து கதறி அழுகுறாங்க. இவங்களை விடக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு கத்தி எடுத்துட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரத்துல சின்ன வீடு, அப்புறம் சில இடத்துல ஷெட் எல்லாம் போட்டாப்ல இருக்குது. எல்லாமே பாலடைஞ்சு போய் கிடக்குது. அங்கெல்லாம் இப்ப யாரும் இல்ல போல தெரியுது. ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பொண்ணு நடந்து போறாப்ல இருக்கு.
என்னன்னு பாத்துட்டு இருக்க டக்குன்னு பின்னாடியே யாரோ வந்து நிக்கிறாங்க. ஹீரோயின் யாருன்னு கூட பார்க்காம கத்தி எடுத்து ஒரு வீசுவா பாருங்க. திரும்பி பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவ கழுத்திலேயே சுருகிடுச்சு. அவ துருதுருத்து சம்பவ இடத்துல செத்து போறா. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வராங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணுங்க கிட்ட நான் வேணும்னே இதை பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட், விபத்துன்னு சொல்லி பாக்குறா. வந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வெள்ளம்பிடிக்காரி. ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் இல்லையா, கூட இருக்கிற இன்னொருத்தவ ஏதோ ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அவதான் ரொம்பவே பயப்படுறா. ஏதாவது இவளுக்கு உதவி பண்ணலாமா, முதலுதவி கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிப்பா. அதெல்லாம் அவசியம் இல்ல, ஆல்ரெடி செத்து போயிட்டா அப்படிங்கிறா வெள்ளம்பிடிக்காரி. திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல வலிப்பு வர ஆரம்பிச்சிருதுங்க. மறுபடியும் சுயநிலைவை இழந்துடுறா. இந்த டைம் அவங்களுக்கு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்களோட ஃப்ரெண்டை யாரோ ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறாப்ல ஒரு இல்யூஷன். இந்த கேப்பை யூஸ் பண்ணி வெள்ளம்பிடிக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த கத்தியை பிடிங்கிட்டு அங்கிருந்து ஓடிட்டுறா. அந்த சின்ன பொண்ணையும் அங்கேயே அம்போன்னு விட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கண்ணமுழிக்கிறா. கண்ணமுழிக்கும் போது கூட ஃப்ரெண்டோட பேர் சொல்லி நண்பா அப்படின்னு தான் கத்துறா. சுத்தி பார்த்தா அந்த வெள்ளம்பிடிக்காரி தான் இல்லையே, ஓடிட்டால கத்தி எடுத்துக்கிட்டு. அந்த சின்ன பொண்ணு மட்டும் ஓரமா பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. என்னையும் கொல்ல போறியா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்பா. ஹீரோயினோ பயப்படாத, நான் இதை வேணும்னே பண்ணல, இது ஒரு விபத்து அப்படின்ட்டு சொல்லி புரிய வைக்க பாக்குறா. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கற்பனைகளை பத்தி, அந்த ஹலூசினேஷன்ஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ரொம்ப ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சது எனக்கு. என்னமோ என் ஃப்ரெண்ட் இங்கதான் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஃபீல் வருதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு இந்த சின்ன பொண்ணும் வாய்ப்பே கிடையாது, இங்க இருக்கிற கில்லர்ஸ் எல்லாரையுமே கொண்டு வச்சிட்டு இருக்காங்க, சோ உன் ஃப்ரெண்டும் செத்து போய் இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகங்கிறாப்ல அந்த பொண்ணு சொன்னதும் நம்ம ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா அப்படிங்கறத ஏத்துக்க அவங்க மனசு மறுக்கிறது. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு கிட்ட எனக்கு ஏதோ ஆபரேஷன் நடந்தாப்லயே இருந்தது, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறா. அந்த பொண்ணு ஆமா அந்த மாதிரி ஏதோ ஆபரேஷன் பண்ணாப்ல இருந்தது, பட் அது ஒரு கனவு மாதிரி தனக்கு ஃபீல் ஆனதா சொல்றா. சோ இத செக் பண்ணி பாக்குறதுக்காக ஏற்கனவே அங்க செத்து போய் கிடக்கிறவளோட கண்ணை அப்படி நல்லா நோட் பண்ணி பாக்குறா. பார்த்தா நல்லா உத்து பார்த்தா கண்ணுல கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அத மூளை வரைக்கும் யாரோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவங்க எதை பாக்குறாங்களோ அதையெல்லாம் இவங்க கண்ணுக்குள்ள இருக்கிற கேமரா வழியா இன்னொருத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணோட கண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. யாரா நீங்கெல்லாம், எதுக்குடா இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு என்னடா வேணும்னு கேக்குறா. நடக்கிற கூத்த எல்லாம் யாரோ மானிட்டர் வழியா பார்த்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. அவருக்கு இங்க இருக்கிற எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க என்ன பாக்குறாங்கறத பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் அவர்கிட்ட இருக்குது. எவனோ ஒருத்தன் இங்க நடக்கிற கூத்த எல்லாம் கேம்ல பாக்குறாப்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் நம்ம வெள்ளம்பிடிக்காரி அந்த பக்கம் வராங்க. அந்த பொண்ணோட கண்ணெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறா. ஹீரோயினும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு இன்னும் நம்ம ஹீரோயின் மேல டவுட்டா தான் இருக்குது போல. நம்மள ஏதோ பண்ணிடுவாளோ கொன்னுடுவாளோ அப்படின்னு ஒரு மாதிரி அந்த சின்ன பொண்ணு பயத்துல இருந்தா. இப்ப வெள்ளம்பிடிக்காரி வந்த பிறகுதான் அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாப்லயே தெரியுது. அவ கையை பிடிச்சுக்கிறாப்ல தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த கற்பனையில பார்த்த விஷயம், அப்புறம் அந்த அலாரம் அடிக்கிறாப்ல ஒரு சவுண்டு, மண்டைக்குள்ள கேட்கிற அந்த சவுண்டு, இது எல்லாத்தையும் பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அந்த எல்லையை தாண்டி வெளியில போக முடியல அப்படிங்கிற பிரச்சனையும் எடுத்து சொல்றா. ஃபுல்லா கவர் பண்றாப்ல பேரியர் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. இதை பத்தி எடுத்து சொல்ல வெள்ளம்பிடிக்காரியும் ஆமா நானும் இதெல்லாம் பார்த்திருக்கிறதா சொல்றா. அவளும் இங்க இருந்து வெளியில போக முயற்சி பண்ணிருக்கா. முடியாம தான் இந்த மாதிரி உள்ளே சுத்தி திரியிறாப்ல தெரியுது. அவளும் அந்த சவுண்டை பத்தி தான் சொல்றா. மண்டைக்குள்ள ஒய்யினது சத்தம் கேட்கும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றா. அப்போன்னு பார்த்து மாஸ்க் போட்ட ஒரு கொலகாரன் அந்த பக்கம் வரான். இவங்க 3 பேர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மூச்சு கூட விடாம உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கொலகாரனும் விவசாயத்துல இந்த புல்ல இருப்பாங்கல்ல, அந்த புல்ல இருக்கிறாப்ல கத்தி எடுத்துக்கிட்டு, அறுவடை பண்ற கத்தி எடுத்துக்கிட்டு இவங்களை தேடி அந்த பக்கம் திரியிறான். இவங்க எல்லாருக்கும் அல்ல அப்படியே ஒரு மாதிரி மிரட்சியில இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோயினால தெரியாத்தனமா ஒரு விபத்தா கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணோட பாடியை பார்த்துட்டு திரும்பும் போது அந்த சின்ன பொண்ணை கவனிச்சிடாப்ல. காலை பிடிச்சு தர இழுத்துட்டு வராரு. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணை அவன் கொல்லணும்னு நினைக்கல. அந்த பொண்ணை இங்க இருந்து தூக்கிட்டு போக தான் முயற்சி பண்றான். அப்போ நல்ல வேலை மீதி 2 பிள்ளைகளும் அவனை எப்படியா அடிச்சு வெளியில தள்ளி கதவை பூட்டிடுறாங்க. இங்க அவங்க அடுத்த ஒரு மேட்டரை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலைகாரன் நினைச்சிருந்தா இந்த பொண்ணை ஒரே அடியில கொண்டு இருக்க முடியும். ஆனா கொல்றதை விட்டு ஏன் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஒருத்தன் நம்ம ஹீரோயினுக்கு ஹாய் சொன்னவன் நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்கல. அதே மாதிரி இங்க ஒருத்தர் இந்த சின்ன பொண்ணை கொல்ல பார்க்கல, தூக்கிட்டு போக தான் பார்த்திருக்கிறார். அப்போ இங்க இருக்கிற கொலைகாரங்கள்ல வேண்டப்பட்ட பொண்ணை மட்டும் காப்பாற்ற முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். இருக்கிற கொலைகாரங்க எவ்வளவு பேர் வேணாலும் தெரியலாம், மத்த எல்லா பேரையும் கொலை பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு பொண்ணை மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் இஸ் தேர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அதாவது அவங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவங்க சொந்த பந்தமா தான் இருக்கணுமா அவசியமானு எனக்கு தெரியல. இது ஒரு கேமுங்கிற பட்சத்துல ஒரு பொண்ணை காப்பாத்து மித்த பொண்ணை கொல்லுன்னு சிம்பிளா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். அதனால ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு எல்லா கொலைகாரங்களும் முயற்சி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ட்விஸ்டும் இருக்குது இங்க. எப்பெல்லாம் இங்க ஒரு பொண்ணு சாகுறாலோ அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியவனும் கூட சேர்ந்து சாகுறான் போல. இப்ப கூட ஒரு பொண்ணை நம்ம ஹீரோயின் கொன்னா இல்லையா, அதே சமயம் அந்த பக்கம் அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியவனோட தலையும் வெடிச்சு சிதறுது. கடைசியா எந்த பொண்ணு இங்க உயிரோட இருக்கிறாளோ அவ இந்த இடத்த விட்டு தப்பிப்ப போல தெரியுது. இதெல்லாம் தன்னோட அனுமானம்னு தான் யூகிச்சு வச்சிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க தான் ஃப்ரெண்டுகாரியையும் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு சுயநனவை நான் இழக்க போற அந்த தருணம், என் ஃப்ரெண்டை யாரோ ஏதோ ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாப்புல எனக்கு ஒரு ஹலூசினேஷன் வந்தது. அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணோட ப்ரொடக்டர் தான், ஏதோ ஒரு கொலைகாரன் அந்த
பொண்ணை பாதுகாக்க வேண்டியவன் தான் ஒளி வச்சிருக்கான் போல அப்படின்னு யோசிக்கிறா. நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த வெள்ளமுடிக்காரியோ வேற ஏதோ பிளான் பண்றா. இப்ப நீ சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்தா இங்க இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தப்பி போக முடியும்னா அந்த பொண்ணா ஏன் நான் இருக்க கூடாது, நான் ஏன் உங்க எல்லாரையும் கொண்டுட்டு தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் இல்லப்பா அப்படின்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறா. வேற வழி இல்ல, நான் என்ன காப்பாத்திக்கணும்னா உங்களை கொண்டுதான் ஆகணும்னு சொல்லி நான் உங்களை கொல்லத்தான் போறேன்னு கிளம்பையில வேற வழி இல்லாம அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு இவ ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து அங்க வேற ஒரு கொலகார வந்துற இவங்க வேற ஒரு வீட்டு பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு கிட்ட இதுக்கு பிறகு நீ யாரையும் நம்ப கூடாது, அதுலயும் குறிப்பா அந்த வெள்ளமுடிக்காரியை நம்பவே நம்பாத, நம்மள கொண்டு இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவா பாத்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சின்ன பொண்ணு ரொம்பவே பயப்படுறா பாவம். ஹீரோயினும் இங்க பாரு, என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் சரியா, நாம இங்க இருந்து நேரா கிளம்பி என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்த போறோம், என்னோட ஹலூசினேஷன்ல அவ எங்க ஒளிய வைக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, அவளை காப்பாத்துறோம், அப்புறம் இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறா. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல எங்கேயும் போக கூடாது, ஆபத்தா இருக்கு, நம்ம இங்கே இருக்கலாம் இருக்கா. இல்ல இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும், என் ஃப்ரெண்டை காப்பாத்துறோம் எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் கிடைக்கும் எடுத்துக்கிறா. கதவு கிட்ட அந்த கொலகார வேற நின்றுட்டு இருக்கான். சோ கதவு வழியா அவங்களால வெளியில போக முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது இவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் போற ரேஞ்சுக்கு சின்னதா ஒரு கேப் இருக்குதுங்க. அது வழியா போயிடலாமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. அடுத்து இந்த பொண்ணு வர முயற்சி பண்றா, காலு மாட்டிக்குது. ஹீரோயினும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஒரு கொலகார உள்ள வந்துடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு இன்னும் அந்த கேப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. பாதி உடம்பு வெளியில இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இழுக்க முயற்சி பண்றா, அந்த பக்கம் மீதி பாதி உடம்பு இருக்கு, கில்லர் இழுக்க முயற்சி பண்றா. இப்படியே மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அங்க வேற ஒருத்தன் வந்து சேர்ந்துடுறா. நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றா. நம்ம ஹீரோயினை சின்ன பொண்ணு கிட்ட ஒன்னும் பயப்படாத நான் வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொலகாரன் இந்த குட்டி பொண்ணை பிடிச்சி இழுத்தா இல்லையா, ஆக்சுவலா அவன் இந்த குழந்தையுடைய ப்ரொடெக்டர் போல தெரியுதுங்க. இந்த பொண்ணை சேஃபா ஒரு இடத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அதுக்கு தான் முயற்சி இப்ப பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா. அந்த பொண்ணை காப்பாத்துறோம்னு கதவு வழியா உள்ள வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிற ஒரு அருவா எடுத்து அந்த கில்லரோட கையை வெட்டி விட்டுறா. அது மைனிங் பண்ற இடங்கிறதுனால நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சோ கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு மாத்தி மாத்தி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அவனை கடைசியில கொன்னே போட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோனை தோத்துட்டு வந்த கொலகார உள்ள வரா. நடக்கிற கூத்தெல்லாம் அவன் கவனிக்கிறான். உள்ள வாடா உனக்கு இருக்கு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அவன் பயந்து போய் அங்க இருந்து ஓடியே போயிடுறான். அப்புறம் இவங்க இங்க இருந்து எப்படி போகலான்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வெள்ளமடிக்காரி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாப்ல தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ ஒரு மேப் இருக்குதுங்க, அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு அங்கே இருக்க சொல்லிவிட்டு அந்த வெள்ளமடிக்காரி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறா. இங்க பாரு, இங்க மொத்தமா 4 கில்லர்ஸ் இருக்கிறாங்க, மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாரோட சோழியும் முடிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிறது 4 பேர், அவங்க 4 பேரையும் நம்ம கொண்டுட்டோம்னா நாம பிரச்சனை இல்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. அதுக்கு அந்த வெள்ளமடிக்காரியோ அந்த 4 பேர்ல ஒருத்தவன் என்னுடைய ப்ரொடெக்டர், என்ன காப்பாத்த வரவன், என்ன எதுவும் பண்ண மாட்டான், நீயே அந்த சின்ன பொண்ணு உன் ஃப்ரெண்டு, உங்க 3 பேர் தான் இப்ப எனக்கு போட்டி, உங்க 3 பேர் இப்ப இல்லாம போயிட்டீங்கன்னா நான் அப்புறம் தனியா வின்னர் ஆகி இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன், வேணும்னா ஐடியா கொடுக்குறேன், நீ என் கூட சேர்ந்துக்கோ, உன் ஃப்ரெண்டையும் அந்த குட்டி பொண்ணையும் கொண்டுடலாம், அப்புறம் நாம என்ன ஏதுன்னு பொதுவா பேசி தீர்த்துக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு டீல் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் பார்த்து அந்த சின்ன பொண்ணை ஒரு கொலகாரன் தர இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளோட கையை சவத்தோட வச்சு கத்தியால ஓங்கி ஒரு குத்து. அந்த பொண்ணு அலறிக்கிட்டு இருக்கிறா. இந்த சத்தம் நம்ம ஹீரோனுக்கு கேக்குது. வெள்ளமடிக்காரியோ விட்டு அவ சாகட்டும், நமக்கு போட்டி இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்றா. அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கான ஒரு ப்ரொடெக்டா இருப்பான் இல்லையா, அவன் அங்க வந்து நம்ம வெள்ளமடிக்காரியோட முகத்திலேயே நச்சுன்னு கோடாரியால ஒரு போடு போடுறாங்க. தலை அப்படியே 2ஆ பொளந்துக்குதுங்க. அப்போன்னு பார்த்து இந்த சின்ன பொண்ணு ஒரு கொலகாரன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவரோட தலை வெடிச்சு செத்துறது. அப்ப என்ன அர்த்தம், இந்த வெள்ளமடிக்காரியுடைய ப்ரொடெக்டர் அவன், வெள்ளமடிக்காரி வெட்டுப்பட்டு செத்ததும் அவன் தலை வெடிச்சு செத்து போறான் போல. ஒரு வழியா அந்த சின்ன பொண்ணு தப்பிச்சிட்டா. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அந்த கொலகாரனை கோடாரியால ஒரு போட்டு போட்டு கொலை பண்ணிட்டுறா. யாரு எவனை காப்பாத்துறான் அதெல்லாம் தேவையில்லை, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இங்க வருது, என்ன காப்பாத்த ஏன் நீங்க வரல அப்படின்னு சத்தம் போடுது, அழுகுது பாவம். நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி உனக்காகத்தான் அதெல்லாம் பண்ணே வச்சுட்டு இருக்கிறா. அவளை அப்புறம் சமாதானமாயிடுறா. அப்புறம் அந்த வெள்ளமடிக்காரி ஒரு மேப்பை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் இப்ப பாக்குறாங்க. அதுல வெளியில போவதற்கான வழி அப்படின்னு ஒரு இடம் போட்டுருக்குது. போற வழியில தான் ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணுக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்ல. ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்குது. இவளுக்கு சொல்ல போனா எரிச்சல ஊட்டுதுன்னு சொல்லலாம். இங்க இருந்து எப்படி தான் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு 3 பேரும் தப்பிச்சு போறோம் அப்படிங்கறத அந்த பிளானை அவ கையில எழுதி காட்டவும் செய்யறா. ஏன்னா இவங்க பேசுறது பாக்குறது இது எல்லாத்தையுமே வேற யாரோ வெளியில இருந்து கேம் மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோயின் அவ கையிலேயே மேப் மாதிரி வரைஞ்சு காட்டுறா, இப்படித்தான் எஸ்கேப் ஆக போறோம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவன் நினைச்ச இடத்துல தான் ஃப்ரெண்டுகாரி இருக்கிறா போலங்க. ஃப்ரெண்டை காப்பாத்தியாச்சு. ஃப்ரெண்டை பார்த்ததுல நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு கோவம் தான். நம்ம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த இடத்துக்கு வரதுக்கு, ஆனா இந்தம்மா ரொம்ப ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அசால்ட்டா அவளை காப்பாத்தி நீங்க வெளியில கூட்டு போறீங்க. சரி விடுங்க, அவகிட்ட சொல்லுங்க, அவளால இதுவரை எத்தனை பொண்ணுங்க இறந்திருக்காங்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டோம், இது எவ்வளவு பெரிய பாக்கியங்கிறது அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டும் சொல்லுங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அங்க ஒரு கொலகார வரா. இவன் தான் இப்ப மிச்சம் இருக்கிற கடைசி கொலகாரம் போல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ப்ரொடெக்டர் இவன் தான், பாதுகாப்பாளர் இவன் தான். நம்ம ஆட்கள் கத்தி எடுத்துட்டு வாடா பார்க்கலாம்
பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கை பார்க்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அந்த நொடி வலிப்பு நோய் மறுபடியும் வந்துருதுங்க. வாங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயினை மடியில போட்டுட்டு ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி ஏந்திரி அஞ்சலி ஏந்திரின்னு கத்திட்டு இருக்கா. அந்த கொலகார வேற நேரா வந்துட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டுகாரியுடைய ப்ரொடெக்டர் அப்படிங்கிறதுனால அவளை கொல்ல போறது இல்ல. ஃப்ரெண்டுகாரிய அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரையும் தான் அவன் கொல்ல பார்ப்பான். தான் உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக அந்த கொலகாரங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, ஃப்ரெண்டுகாரியை கொண்டுட்டா அவன் செத்துருவான். அதனால அந்த சின்ன பொண்ணு ஃப்ரெண்டுகாரியை கொன்னுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் கண்ண முழிச்சிடறா. பார்த்தா ஃப்ரெண்டு செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. பாவம். பக்கத்துலயே அந்த சின்ன பொண்ணு இருக்கிறா. நான் தான் உன்னை காப்பாத்தி இருக்கிறேன், வா நாம 2 பேரும் இங்க எஸ்கேப் ஆயிடலாம், உன்னை காப்பாத்தா அப்படி பண்ணேங்கிறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வரும் பாருங்க கோவம். கண்ணா பின்னான்னு திட்டி தீத்துட அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணணும் தெரியாம அழுதுகிட்டே இருக்கிறா. பாவம். வார்த்தையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பா, என் ஃப்ரெண்டுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம்னு. அதனாலதான் அழுதுட்டு இருக்கிறா அந்த பொண்ணு. பாவம். அங்க ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது இல்லையா, அந்த சமதள பகுதியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் அந்த பேரியர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஸ்டாண்டு லைட்டு கிட்ட எல்லாம். அதை நம்ம ஹீரோயின் தாண்டாங்கன்னா அந்த சவுண்டு மண்டைக்குள்ள கேட்கும். இப்படி சவுண்டு மண்டைக்குள்ள கேட்கறதுக்கு காரணம் என்ன, இவங்க அந்த கண்ணுல ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான். இப்ப அதையே பிடிக்கி போட்டுட்டா அந்த சவுண்டு கேட்காது, எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு எல்லாத்தையும் பிடிக்கி போட்டு தான் கண்ணையே நோண்டி எடுத்து போட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறா. சொன்னாப்லயே அந்த டெக்னிக்கே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் அந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு ஒரு மாதிரி கோவத்துல இருக்காங்க. அதுவும் கத்தியோட கோபத்துல உட்காந்துட்டு இருக்கா. இத அவ கண்ணு வழியா யாரோ உட்காந்து பாத்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. ஒரு வீடியோ மாதிரி எடிட்டிங் மேக்கிங் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இங்க. அதோட அங்க சீனு கட்டு. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் விஆர் மூலமா வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா வீடியோவா மாத்திக்கிட்டு இருக்கான். அதுல அங்கங்க ஒரு மாதிரி கிளிச் ஆறத கவனிக்கலாம். அதனால டென்ஷன் ஆகி கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவன் வீட்டுக்குள்ள யாரோ வராப்ல தெரியுதுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவனை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்காங்க. அவனை அடிச்சு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஒரு இடத்துல கட்டி வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, ஆக்சுவலா இது ஒரு பிசினஸா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. இது ஒரு பெரிய நெட்வொர்க். பணக்காரங்க எல்லாருக்கும் ஒரு கேம் மாதிரி இதை வித்துக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. இங்க கூட இப்போ கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இவன் ஒன்னும் ஓனர்லாம் கிடையாது. இந்த கேமை வாங்கி பாக்குற ஒரு சாதாரண வாடிக்கையாளர் தான், ஒரு கஸ்டமர் தான் இவன். அவன் கெஞ்சிரான், இங்க பாரு இந்த கேமை விட்டு நீ வெளியில வந்தது யாருக்குமே தெரியாது, நானும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல திரும்பி பார்த்து இவனை விட்டுலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி கேக்குறான்னு பார்த்தா அவளோட கண்ணுக்கு மட்டும் அங்க தன்னோட இறந்து போன ஃப்ரெண்ட் இருக்கிறாப்ல அவளுக்கு தோணி இருக்கு. அவங்க ஏதோ கையில எழுதி காட்டுறாங்க. அப்புறம் இவ அந்த கஸ்டமரை ரொம்ப கொடூரமா கொலையும் பண்ணிடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் காலேஜ்ல சாதாரணமா ராகிங் பண்ணா கூட எதிர்த்து கேட்கிற அளவுக்கு திராணி இல்லாத ரொம்பவே ஒரு பயந்த சுபாவம் கொண்ட பொண்ணு. ஆனா இப்போ டோட்டலா மாறி ஒரு புது பொண்ணா ஒரு புது கேரக்டராவே மாறி நிக்கிறா. இதோட இந்த படம் இங்க முடியுதுங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.